எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பாவத்தை நான் எப்படி அறிக்கை செய்வது? இது எப்படி நடக்கும்? ரொம்ப எளிமையான ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்யறோம். அறிக்கை செய்யும் பொழுது என்ன நம்ம முடிவு எடுக்கிறோம்? இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த ஒரு விஷயமும் தீர்மானம், தனி மனிதனுடைய தீர்மானம் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படாது. நீங்க அந்த குறிப்பிட்ட பாவம், அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுதுதான் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பாவத்தை செஞ்சுட்டு போய் அறிக்கை செய்ததுல எந்த புண்ணியமும் இல்லை. அதை விட்டுடணும். அதோட அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறது நான் சொல்றேன். நீங்க ஒரு வழியா நடந்து போறீங்க, அதுல இருந்து ஒரு யூ டர்ன் எடுக்கணும். அதுதான் விட்டு விடுறது. ஒரு நேரா போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு யூ டர்ன், அபவுட் டர்ன்ல யூ டர்ன் எடுக்கிறீங்க. அப்படின்னா என்ன? நான் பழைய மாதிரி நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் புதிய மனிதனாக பழைய காரியங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு நான் ஒரு புதிய பாதையில போறேன். இப்படி செய்வதன் மூலம்தான் பாவத்தையும் விட்டு விட முடியும், பரிசுத்தத்துக்கு நேரா போக முடியும். இது கண்டிப்பா உங்களுக்கு சிந்திக்க வைக்கணும்னு நான் நம்புறேன். நன்றி.